Aristotle. Aristotleோட time period 384 BC to 322 BC. So he was the most distinguished disciple of Plato. அவர் நிறைய கிரிட்டிக்கல் ட்ரீட்டைஸ் எழுதியிருக்காரு. அதில் 2 தான் சர்வைவிங்காக இருக்குது. ஒன் இஸ் poetics and another is rhetoric. Poetic deals with art of poetry, rhetoric deals with art of speaking. Poetics எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா 26 ஸ்மால் சாப்டர்ஸாக எழுதியிருப்பார். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸும் 25th சாப்டரும் பொயட்ரிக்காக டிவோட் பண்ணியிருப்பார். 5th சாப்டரை காமெடிக்காக, எப்பிக்காக, ட்ராஜடிக்காக எழுதியிருப்பார். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 14 சாப்டர்ஸை ட்ராஜடிக்காக எழுதியிருப்பார். தென் 3 சாப்டர்ஸ் வந்து பொயட்டிக் டிக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக எழுதியிருப்பார். அப்புறம் 24th சாப்டரை வந்து எப்பிக் பொயட்ரிக்காக எழுதியிருப்பார். 26th சாப்டரை எப்பிக் பொயட்ரியும் ட்ராஜடியும் கம்பேர் பண்ணுறதுக்காக எழுதியிருப்பார். ஸோ அரிஸ்டாட்டிலோட மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராஜடி தான். அண்ட் தென் அரிஸ்டாட்டிலோட அப்சர்வேஷன் ஆஃப் பொயட்ரி பற்றி பார்ப்போம். இட்ஸ் நேச்சர். அரிஸ்டாட்டில் வந்து பொயட் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு இமிட்டேட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. பொயட் வந்து என்னெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாத்தையும் அப்படி இமிட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது பாஸ்டாக இருக்கட்டும், ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட நம்பிக்கையாக இருக்கட்டும், அவங்களோட ஐடியலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்படி இமிட்டேட் பண்ணி அவர் பொயட்ரியை எழுதுவார். நார்மலாகவே ஹியூமன் பீயிங்க்கு வந்து இமிட்டேஷனில் ஒரு ப்ளஷர் இருக்குது. அது ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டாக இயல்பாகவே வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இமிட்டேஷன். இது வந்து இதோடு சேர்ந்து இன்னொரு ஒரு இன்பார்ன் இன்ஸ்டிங்க்டும் இருக்குது. என்ன அப்படின்னா ஹார்மோனி அண்ட் ரிதம். ஸோ அதனால தான் மீட்ரிக்கல் கம்போசிஷனில் பொயட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாரு. ஆனால் அரிஸ்டாட்டில் வந்து பிளாட்டோ மாதிரி பொயட் வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ட்வைஸ்ட், தட் இஸ் இமிட்டேஷன் ஆஃப் லைஃப். இட் இஸ் ட்வைஸ்டு ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி அப்படிலாம் அவர் சொல்லலை. அரிஸ்டாட்டிலை பொறுத்தவரையிலும் பொயட்ரி அப்படின்றது இட் ரிவீல்ஸ் யூனிவர்சல் ட்ரூத்ஸ். ஸோ இதை ப்ரூவ் பண்ண அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொயட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி ஒரு கம்பேரிசன் பண்ணுறாரு. அந்த கம்பேரிசனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பொயட் வந்து ஹி கேன் ரைட் எனிதிங் இன் பொயட்ரி. அது பாஸ்டாக இருக்கலாம், ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், அவரோட தாட்ஸாக இருக்கலாம், ஃப்யூச்சரை பற்றின ப்ரெடிக்ஷனாக இருக்கலாம், அவரோட ஓன் ஐடியாலஜிஸாக இருக்கணும். அந்த மாதிரி பொயட்ரியில் ஒரு பொயட் வந்து எதை வேணாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி மாதிரி இட் டசன்ட் டாக் அபவுட் எனி ஃபேக்ட்ஸ். ஹிஸ்ட்ரினா எது நடந்துச்சோ அதை அப்படி தான் சொல்ல முடியுமே இல்லையா, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ரைட் ஆர் ராங், ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். ஆனால் பொயட்ரியை பொறுத்தவரையிலும் ஒரு பொயட் அதை வந்து ஒரு டீச்சராக இருந்து அவங்க வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை ஒரு என்டர்டெய்னராக இருந்து ப்ளஷருக்காக எழுதினாலும், த பொயட் ஹேஸ் ஹிஸ் ஓன் ஐடியாஸ் and his own freedom to present his thoughts and express his emotions in poetry அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து இட் ஷுட் பி அபவுட் ஃபேக்ட்ஸ். அதனால பொயட்ரி வந்து மோர் ஃபிலாசபிக்கல் தேன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ அந்த பொயட்ரி வந்து இட் இஸ் காமன் டு ஆல், இட் கேன் எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத்ஸ். ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து பர்டிகுலராக ஒரு பிளேஸில், இப்போ இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரினா இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரி இஸ் அபவுட் இந்தியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இதுக்காக தான் இருக்குமே ஒழியா. ஆனால் பொயட்ரி அப்படின்றது வந்து இட்ஸ் யூனிவர்சல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆர்கியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொயட்ரி வந்து இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், லாஸ், அதோட நெசசிட்டிஸ், இப்படி எது பேஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ இதில் என்ன அடி வாங்குது அப்படின்னா பிளாட்டோவோட சார்ஜ் அகெயின்ஸ்ட் பொயட்ரிக்கான ரிப்ளையாக கூட நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா பிளாட்டோ வந்து என்ன ஒப்பீனியனில் இருப்பார் அப்படின்னா ஒரு பொயட்ரி அப்படின்றது வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஸ் அப்படின்றது பிளாட்டோட ஒப்பீனியனாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அரிஸ்டாட்டில் பொயட்ரி வந்து இட் இஸ் நாட் அஃபர்மிங் எனி ட்ரூத். ஸோ அதனால பொயட்ரியில் வந்து லை அப்படின்றதுக்கே இடம் கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாரு. அண்ட் தென் அதோட பார்த்திங்க அப்படின்னா பொயட்ரியை பொறுத்தவரையிலும்
அதோட ஃபங்க்ஷன் பிளாட்டோக்கு வந்து இட் ஷுட் டீச், குட் poetry ஷுட் டீச் அப்படின்றது தான் பிளாட்டோவோட ஒப்பீனியன். பட் அரிஸ்டாட்டிலை பொறுத்தவரையிலும் ப்ளஷர் இஸ் த எண்ட் ஆஃப் poetry. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இமிட்டேஷனாக இருக்கட்டும், ரிதமாக இருக்கட்டும், ஹார்மனியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹியூமன் பீயிங்கோட ஒரு இன்பார்ன் இன்ஸ்டிங்க்ட். இதில் ப்ளஷர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு poet வந்து ஒரு poetryயை ப்ளீஸிங்காக எழுதலாம். அது வந்து poetையும் அவரோட ரீடர்ஸையும் ப்ளீஸ் பண்ணுது. ஸோ poetryயோட ஃபங்க்ஷன் வந்து டு கிவ் ப்ளஷர். அதில் வந்து டீச்சிங் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் லைக் அ காம்ப்ளிமெண்ட்ரி திங். ஆனால் எல்லா poetryயும் டீச் பண்ணுறதுக்காக எழுதப்படணும்னு அரிஸ்டாட்டில் ஆர்கியூ பண்ணல. அவர் என்ன சொல்கிறாரு, இஃப் poetry is for pleasure, if it is with some moral values or with some moral teachings, then it is desirable அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் எமோஷனல் அப்பீல். poetry makes an immediate appeal to the emotions. ட்ராஜடியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக 2 எமோஷன் வந்து க்ரியேட் ஆகும் ஆடியன்ஸ்க்கு நடுவில். ஒன்று வந்து பிட்டி, இன்னொன்று வந்து ஃபியர். பிட்டி எதனால் அரோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ராஜிக் ஹீரோ வந்து சஃபர் ஆகும்போது அவன் படுறத கஷ்டத்தை பார்த்து இவங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கஷ்டம் நம்ம லைஃப்பில் வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே அன்டிசர்வ்டு சஃபரிங். ஏன்னா ஏற்கனவே மக்கள் வந்து அவ்வளோ பயத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு ட்ராமாவில் இருக்கக்கூடிய கேரக்டரை பார்த்து எமோஷனலாக அவங்க அரோஸ் ஆகிறது அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு த க்ரோத் ஆஃப் மைண்ட் அப்படின்றது வந்து பிளாட்டோவோட ஒரு ஒப்பீனியன். பட் அரிஸ்டாட்டிலை பொறுத்தவரையிலும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஸோ இதை வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு பயம் கிடையாது. இந்த மாதிரி அவங்க அந்த 2 எமோஷன்ஸ் பிட்டி அண்ட் ஃபியர் வந்து அவங்க ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு அவுட்லெட்டாக இருக்குமே ஒழிய அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்டாக கொடுக்காது அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து பர்கேஷன் ஆஃப் எமோஷன், அதாவது பியூரிஃபிகேஷன் ஆஃப் எமோஷன். இது வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அவங்க மைண்டில் நிறைய எமோஷன்ஸை வந்து ரெப்ரெஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ்க்கான ஒரு அவுட்லெட்டாக இருக்கும் இந்த ட்ராஜடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் பிளேஸ் பண்ணுறாரு. ஏன்னா எல்லாரோட லைஃப்லேயும் இந்த ஃபியர் அண்ட் பிட்டி அப்படின்றது வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் அதை வந்து அவங்களோட சோலில் வந்து அக்குமுலேட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்குது. ஆனால் இந்த மாதிரி அவங்க ட்ராமாலேயோ ஒரு கேரக்டர் சஃபர் ஆகிறத பார்த்து அவங்களுக்குள்ளே இருக்க பென்டப் ஃபீலிங்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் தெம் டு ஹாவ் அ கிளியர் மைண்ட் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் ஆர்கியூ பண்ணுறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம் மைண்டோட எமோஷன் அது டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அரிஸ்டாட்டில்ஸ் அப்சர்வேஷன் ஆன் ட்ராஜடி. ஸோ அதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, poetry can imitate 2 kinds of action. ஒன்று வந்து நோபல் ஆக்ஷன் ஆஃப் குட் மென், இன்னொன்று வந்து மீன் ஆக்ஷன்ஸ் ஆஃப் பேட் மென். ட்ராஜடி வந்து ஒரு ஹீரோயிக் சப்ஜெக்டை டீல் பண்ணும். அதாவது ஒரு ஹீரோ, அவரோட லைஃப், அவரோட சஃபரிங்ஸ். ஸோ இதுதான் ட்ராஜடியோட தீமாக இருக்கும். காமெடி அப்படின்றது ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு நார்மல் பர்சனோட லைஃப்பில் நடக்கக்கூடிய காமிக்கான சுச்சுவேஷன்ஸை பேஸ்டாக இருக்கும். அண்ட் ட்ராஜடியோட ரிசம்பிளன்ஸ் வந்து எப்பிக்கோட இருக்கும். காமெடி வந்து டு சாட்டையர் இருக்கும். அரிஸ்டாட்டில் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்னா, he considers tragedy as superior to epic because everything that epic has is part of tragedy. And இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு ட்ராஜடிக்கு, an imitation of an action that is serious, complete and of certain magnitude in a language embellished in with each kinds of artistic ornaments, the several kinds being found in the separate part of the play, in the form of action, not of narrative, through pity and fear affecting the proper purgation of these emotions. ஸோ அரிஸ்டாட்டில் வந்து ஒரு டேல் ஆஃப் சஃபரிங் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பிட்டியும் ஃபியரும் ஒரு ஆடியன்ஸ்க்கு நடுவில் க்ரியேட் பண்ணோம். இது வந்து சீரியஸ் ஆக்ஷன் ஆர் த சஃபரிங் ஆஃப் ஹீரோ. ஒரு ஹீரோ சஃபர் ஆகிறத பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஃபீல் வரும். ஆனால் அதே இது ஒரு வில்லன் வந்து அடி வாங்குறான் அப்படின்னா வி ஃபீல் ஹாப்பி.
that he is being punished for all his sins and wrongdoings. ஆனால் ஒரு ஹீரோ வித் அ ஸ்மால் ட்ராஜிக் ஃப்ளா அவர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த எமோஷனை ஆடியன்ஸ்க்கு நடுவில் க்ரியேட் பண்ணக்கூடிய பாவம் வந்து ட்ராஜடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் ட்ராஜடி வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதுக்கு ஒரு ப்ராப்பரான பிகினிங் இருக்கணும், மிடில் இருக்கணும், எண்ட் இருக்கணும். ஸோ எனி ட்ராமா பிகினிங் எப்படி இருக்கும், there will be a ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் ஆல் தட். அதுக்கப்புறம் மிடில் ஸ்டோரி, ஒரு ரைசிங் ஆக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாலிங் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் த எண்ட் இருக்கும். அண்ட் அது வந்து கரெக்டான சீக்வென்ஷியலாக இருக்கணும். அங்கே இங்கேன்னு கடிச்சு குதறிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவியே இருந்தால் நம்ம பார்க்க மாட்டோம். நமக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் எஃபெக்டிவாகவும் தெரியாது. ஸோ அது வந்து சீக்வென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இட் ஷுட் பி ஆஃப் சர்டன் மேக்னிடியூட். ரொம்ப லாங்காக ஒரு ட்ராமா இருந்துச்சு அப்படின்னா நோபடி வில் ஹாவ் த பேஷன்ஸ் டு see that. ஸோ அது வந்து ரீசனபிள் லென்த்தில் இருக்கணும். ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இட் ஷுட் ஹாவ் ஆல் ஆர்டிஸ்டிக் ஆர்னமெண்ட். ஆர்னமெண்ட்னு சொல்கிறதுனா ரிதம், ஹார்மனி, சாங்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். ஆல் தோஸ் திங்ஸ் தட் ஆர் தேட் டு என்ரிச் த லாங்குவேஜ் ஆஃப் த பிளே. ஓகே. ஸோ ஒரு ட்ராஜடியோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு 6 பார்ட்ஸ் ட்ராஜடியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.